ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31ஆம் வசனம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த கடற்பயணம் நேற்றெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த கடற்பயணம்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு அவங்க ரோமாபுரிக்கு வராங்க. ரோமாபுரியில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு பவுல் அந்த வீட்டில் 2 வருஷமாய் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கிக்கிறாருன்னு போடப்பட்டிருக்கு. எங்கிருந்து இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரால் தான் இந்த தைரியம் அவருக்கு வந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, பலன் கொண்டு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் அவங்க என்ன செய்கிறாங்க, சாட்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி எபேசியர்லேயும் அதே மாதிரி போடப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து அவிதமாய் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அந்த தைரியத்தை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த பவுல் என்ன செய்கிறார்னா, ஒரு வீடை வாடகை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல இருக்கார். அந்த 2 வருஷம் இருந்தபோது அவர் நிறைய நிருபங்களை எழுதுகிறார். கலாத்தியர், அப்புறம் எபேசியர், அப்படி சொல்லி கொலோசேயர், இந்த நிருபங்களெல்லாம் அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. கொலோசியர், எபேசியர், பிலிப்பியர், இந்த நிருபங்கள்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, எழுதுறாருன்னு சொல்லி ஒரு நேரம் கூட அவர் வேஸ்ட் ஆக்கிறதே கிடையாது. பாருங்கள், அவருடைய ஊழியத்தை பற்றி ஆராய்ஞ்சா அவருக்கு 9 வரங்களும் இருந்ததா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் தான் எல்லாரை காட்டிலும் அதிகமான அந்நிய மொழிகளை பேசினார் என்று சொல்லி பார்க்குறோம். தைரியமாக ஊழியத்தை செய்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவரை மறைச்சி வைக்க, அவரை ஒழிச்சு வைக்கலாம் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் தைரியமாக பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே இவர் செய்கிறார். நல்ல போராட்டத்தை போராடின நேற்று தினத்தில் பார்த்தோம். பாரம்பரியம் கூறுவதன்படி இவர் இரத்த சாட்சியாய் மரித்தாருன்னு சொல்லப்படுது. இவர் நல்லா கண்டிப்பானவர், உபதேசத்திலும் ஒழுங்கிலும். அதனால தான் பேதுருக்கும் பர்னபாவுக்கும் சில வேளையில் அவர்களை எதிர்த்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ரொம்ப தாழ்மையாக ஊழியம் செய்கிறார். பாவிலும் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் அவருடைய தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாய் காணப்படுகிறது. தேவன் அவர் பெருமை அடையாதபடி அவருக்கு ஒரு முள்ளை கொடுத்தார். அதை சகித்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தில் வெற்றிகரமாக அவர் செய்தார். அந்த நாட்கள்லாம் பிரயாண வசதியெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்த காலத்துலேயும் பல விதங்களில் பல முறை பல நாடுகளுக்கு பயணம் செய்து எதோலையோ பயணம் செய்து அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தரை பற்றி அறிவித்து சபைகளை நிறுவுறார். சபைகளை குறித்த பாரம் அவருக்கு இருக்குது. மிகுந்த நற்செய்தி பணி ஆற்றார். அவர் நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக காணப்படுறாரு. அவருடைய பண்புகளை நம்ம பின்பற்றி நாமும் கூட தைரியமாய் சுவிசேஷ ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்வார். பாருங்கள், இந்த இடத்துல 27ஆம் வசனத்தில் பாருங்கள், இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடைய நன்றாய் சொல்லியிருக்கிறார். அதனால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார். அவர் ரோமாபுரியில் தங்கி இருந்த நாட்களில் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை. வீடு பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு, அவர்லாம் எவ்வளோ வசதி படைத்தவர், எதுவுமே அவர் இல்லை. அங்கங்கே போகிற இடத்துல வாடகைக்கு எடுத்து இல்லை யார் வீட்லையாவது தங்கி கொண்டு அவர் என்ன பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அதனால் நமக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் தான் ஊழியம் செய்யணும் இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இயேசு நல்லவர், இயேசு உண்மையுள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி நாம் சொல்லும்போது அந்த தைரியத்தை பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுப்பார்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது பாருங்கள், அவர் பேதுரு பேசும்போது படிப்பறிவில்லாதான் அவர், ஆனால் 3000 5000 பேர் என்று ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் படிப்பறிவுள்ளவன், நல்லா கரெக்டாக எது பேசணும்னு தெரிந்து கொண்டவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தர்மையான வேளையில் அவர் சபையாய் ரட்சிக்கப்படுறாங்க, சபைகளாய் ரட்சிக்கப்படுறாங்கன்றது சரித்திரம் கூறுகிறது. எனவே தைரியத்தோடு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தைரியத்தோடு ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான். ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்த பவுலை போல, இரத்த சாட்சியாய் மரித்த பவுலை போல நீங்களும் நானும் அப்படி கடைசி பரியந்தம் அவருக்காய் நிற்க அந்த தைரியத்தை ஆண்டவர் ஆவியானவர் தாமே கொடுப்பாராக. ஆமென். கிறிஸ்தேசுவின் ஊழியம் செய்ய தவிர்ப்போம் வெட்கம் யாவையும் இன்று. நம்மை நாமே வெறுத்து சிலுவையை எடுத்து தைரியமாய் பிரவேசிப்போம், தைரியமாய் அறிவிப்போம். இயேசுவே எந்தன் மாதிரி, இயேசுவே எனக்கு முன்மாதிரி. கிறிஸ்தேசுவின் ஊழியம் செய்ய தவிர்ப்போம் வெட்கம் யாவையும் இன்று. நம்மை நாமே வெறுத்து சிலுவையை எடுத்து தைரியமாய் முன்னேறிடுவோம், தைரியமாய் கூறிடுவோம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்தை செய்ய தைரியமாய் சென்றிடுவோம், தைரியமாய் கூறிடுவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை அப்படிப்பட்ட தைரியத்தை எங்களுக்கு அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். 1 கொரிந்தியர் 7:9. 1 கொரிந்தியர் 7:9. இன்றைய கேள்வி, எதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, எதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, எதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை.